ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायशभद्रश्नित्यं भागवत सेव्य भगवती उत्तमं श्लोके भक्तिर्भवति नश्मं करोति वाचालं भङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमादं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुदे कृष्ण प्रसाद उदल श्रीमती जयपताका स्वामी धर्म नमो चरगमते मरगौरवतम ता नगर ग्रामधारे नमो विष्णुदे कृष्ण प्रसाद उदल श्रीमती भक्ति वेदांत स्वामी धर्म नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। श्रीमद् भागवतम 10th canto 1st chapter. So 59th ஸ்லோகம். ஆல்ரெடி நம்ம 58 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 59வது ஸ்லோகம். திருஷ்ட்வா சமத்வம் தத் சௌரேம் சத்யசைவ வியவஸ்திதம் கம் சம் துஷ்ட மனாராஜம் பிரஹசன் இதம் அப்ரவீத். ஸோ இப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடந்து 1 வருஷம் ஆயிடுது. இந்த 1 வருஷத்துல அவங்களுக்கு முதல் குழந்தையும் பிறந்துடுச்சு. ஆனா இதுவரை அவங்க ஜெயில கிடையாது, நார்மலா மாளிகையில இருந்துட்டு இருக்கா. ஸோ அந்த குழந்தைக்கு கீர்த்திமான் அப்படின்ட்டு பேரும் வச்சாச்சு. ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு அவரு வசுதேவர் என்ன பண்றாரு, ஏன்னா கம்சன் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஏன்னா அவர் தர்மவான் சத்யசந்தர். ஸோ அதனால வசுதேவர் சொன்ன வாக்கை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார், நேரா அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த குழந்தைய நேரா எடுத்துட்டு போய் கம்சன் கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் வரும், ஏன்னா பிறந்த குழந்தை இல்லையா. ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தத்தோட அந்த குழந்தைய எடுத்துட்டு போறார். இப்ப கம்சன் கிட்ட கொடுக்கிறார். இப்ப கம்சன் என்ன பண்றான் அப்படின்ட்டு பார்க்கலாம். பிரதியாது குமாரோ அயம் நாஹி அஸ்மாத் அஸ்தி மே பயம் அஷ்டமாது யுவயோர் கர்ப்பான் மிருத்யுர்மே விஹிதக கிலாம். அப்ப கம்சனும் அப்படின்னா அந்த முதல் குழந்தை பிறந்த குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு ஆனந்தம் வருது. அதை பார்த்து அப்படியே புன்னகை பூத்து அப்படியே சிரிக்கிறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது உங்களுடைய முதல் குழந்தை தானே, இந்த குழந்தையால எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அதனால நீங்க இந்த குழந்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் எனக்கு காலனா வரும், ஏன்னா அந்த குழந்தையால எனக்கு மரணம் ஏற்படும், அதனால அந்த குழந்தையால தான் எனக்கு பிரச்சனை, அதனால இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போங்கோ அப்படின்னுட்டு கம்சன் சொல்லியாச்சு. ஆனாலும் வசுதேவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் நம்பிக்கை கிடையாது அப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இல்லையோ புலனடக்கம் இல்லையோ, சோ இப்படியாப்பட்டவங்க எந்த தவறும் செய்வார்கள். ஓகேங்களா. சதேதி சூதம் ஆதாய யாயவ் ஆனகதுந்திபிஹி நாப்யனந்த தத் வாக்கியம் அசதோ அவிஜிதாத்மனஹ. ஏன்னா வசுதேவர் அதை வெளியே அப்படியே ஸ்மைல் பண்ணாலும் அவருக்கு உள்ள பயமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவன் கொஞ்சம் கூட புலனடக்கம் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், இவன் மேல நம்பிக்கை வைக்கலாமா? கண்டிப்பா வைக்க முடியாது, ஏன்னா அசுர குணம் படைத்தவன். ஏன்னா ஒரு கெட்டவங்க மேல நம்ம விசுவாசமோ நம்பிக்கை வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதே தான் இங்க வசுதேவருக்கு ஏற்படுது. அவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியாதே அப்படின்னுட்டு வசுதேவர் நினைச்சுட்டே தான் இருக்கார். ஓகேங்களா. நந்தாத்யர் ஏ பிரஜே கோபா யா சாமிஷாம் ச யோஷிதஹம் விஷ்ணயோ வசுதேவாத்யா தேவகி ஆத்யாயது ஸ்திரியஹம் சர்வே வை தேவதா பிராயா உபயோர் அபி பாரதஹம்.
ஞாதயோ பந்து சுஹ்ருதோ ஏச்ச கம்சம் அனுவிரதாம். ஏன்னா இங்க வந்து சுகதேவர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைவரும், அனைவரும்னா முக்கியமா இங்க வந்து நந்த மகாராஜ் ஆகட்டும், கோபர்கள் ஆகட்டும், அவர்களுடைய மனைவிகள் கோபியர்கள் ஆகட்டும், கோபர்களுடைய மனைவிகள், விருந்தாவன வாசிகள், இந்த வசுதேவர் ஆகட்டும், இந்த விஷ்ணு குலத்துல பிறந்தவர்கள் ஆகட்டும், எது வம்சத்தினர் ஆகட்டும், தேவகி ஆகட்டும், ஸோ அவங்களுடைய மனைவிகள் எல்லாம், தேவகி கூட பிறந்தவா எல்லாருமே யாரு அப்படின்னா தேவலோக வாசிகள். நந்த மகாராஜ், வசுதேவர், இவங்கெல்லாம் வந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். எப்படி இவர்கள் 2 பேரும் உறவினர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சூரசேனர், வசுதேவருடைய தந்தை யாரு அப்படின்னா சூரசேனர். சூரசேனருடைய தந்தை யாரு? தேவமேடர். ஸோ ஆக்சுவலா தேவமேடருக்கு வந்து 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து சத்திரிய மனைவி, அவங்க பேர் வந்து மடிஷா. ஓகேங்களா? சத்திரிய மனைவி மடிஷாக்கு பிறந்தவர் சூரசேனர். சூரசேனருடைய மகன் வசுதேவர். ஓகேங்களா? அதே போல தேவமேட்டருடைய வைஷ்ய மனைவி, ஓகேங்களா, அவங்க யாரு அப்படின்னா விஸ்பர்ணா. ஸோ அவங்களுக்கு பிறந்தவர் வந்து பர்ஜன்யா. ஸோ பர்ஜன்யாவுடைய மகன் தான் யாரு? நந்த மகாராஜ். அதாவது வசுதேவருடைய தாத்தா ஒருத்தர், தாத்தாக்கு 2 மனைவிகள். ஓகேங்களா? அதுல சூரசேனர் வசுதேவருடைய அப்பா. இந்த பர்ஜன்யா, ஸோ அவர் வந்து இன்னொரு பாட்டிக்கு பிறந்தவங்க. ஆக மொத்தல இவங்க 2 பேரும் பர்ஜன்யாவும் சூரசேனரும் அண்ணன் தம்பிங்க தான். ஸோ அப்படி பிறந்தவர் தான் இங்க அவங்களுக்கு நந்த மகாராஜ், இங்க இவங்களுக்கு வசுதேவர். ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாம் வந்து சொந்தக்காரங்க. அது ஒண்ணு விட்ட சொந்தக்காரங்க. தாத்தா ஒருத்தர், பாட்டி வேற. ஸோ அதனால இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சிறந்த நண்பர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா உறவினர்கள் தான், ரொம்ப நண்பர்களாகவும் இருக்காங்க. ரொம்ப நலம் விரும்பிகள். அதாவது இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு மற்றவங்க பாடுபடுவாங்க. அது போல ஸோ இப்படி எல்லாருமே யாரு அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த அனைவருமே யாருமே தேவர்கள் தான். வெளி தோற்றத்துக்கு கம்சனுடைய சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரும் இருக்காங்க. ஆனா பார்த்தா அனைவருமே தேவர்கள். எதற்காக அப்படின்னா சாக்ஷாத் பகவான் இங்க வந்து அவதாரம் எடுக்க போறார். ஸோ பகவான் அவதாரம் எடுக்கும் போது எல்லாருமே தேவர்கள் வந்து பகவானுக்கான சேவைய, ஏன்னா பகவான் வந்து லீலை பண்ண போறாரு இல்லையா? ஸோ அந்த லீலைக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்காக அனைத்து தேவர்களும் இங்க வந்து வந்தாச்சு. ஏதத் கம்சாயம் பகவான் சசம்சாத் ஏத்ய நாரதः பூமேர் பாராயமானானாம் தைத்யானாம் ச வதோத்யமம். ஸோ ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நாரதர் வர்றார். நாரதர் வந்து கம்சனை பார்த்து கம்சன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பகவான் வந்து இங்க அவதாரம் எடுக்க போறார். பகவான் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து அனைத்து தேவர்களும் வந்து பிறந்தாச்சு. ஏன்னா பகவான் எதற்காக அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா, இங்க அசுரர்களை கொல்றதுக்காக, பூபாரத்தை குறைக்கிறதுக்காக. ஸோ ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள், மலைகள், பெரிய பெரிய முகடுகள் எல்லாம் இருக்கு. அதை விடையா மனிதர்கள் பாரம் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய அதர்மம் தான். ஏன்னா தர்ம பிரகாரம் அனைவரும் நடந்த பிரச்சனை கிடையாது. அதர்மம் அதிகமா இவங்க பண்றதுனால அது பூமி பாரம் தாங்க முடியல. அதனால அப்படியாப்பட்ட அசுரர்களை கொல்வதற்காக பகவான் வந்து இங்க அவதாரம் எடுக்க போறார். அதனாலதான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அனைத்து தேவர்களும் வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய அனைத்து குலத்திலும் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கம்சனுக்கு அப்படி பக் பக்குன்னு வாரி போடுது. என்ன, விஷ்ணு அவதாரம் எடுக்க போறாரா? அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவர்கள் தானா? இங்க சொந்தம் பந்தம் நம்ம பாக்குறது எல்லாருமே தேவர்கள் தானா அப்படின்னுட்டு கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சும் போச்சு. என்ன பண்றான்னு பாருங்க. ரிஷேர் வினிர்கமே கம்சோ யாதூன் மத்வா சூரான் இதி
தேவக்யா கர்ப்ப சம்பூதம் விஷ்ணும் ச ஸ்வதம் பிரதீம் தேவகீம் வசுதேவம் ச நிக்ருஹ்யம் நிகடைர் குருஹே ஜாத்தம் அஹைன் புத்திரம் தயோர் அஜன சங்கயாம். ஸோ ஏன்னா நாரதர் பெரிய முனிவர் அவர் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, இங்க இருக்கக்கூடிய எது வம்சத்துல இருக்கக்கூடியவங்க அனைவருமே யாரு? தேவர்கள் தான். நீ பார்க்கக்கூடிய அனைவருமே தேவர்கள் தான். ஸோ பகவான் ஏன்னா உனக்கு சொன்னாங்க இல்லையா, ஆகாஷவாணி அசரீதி சொல்லிச்சு இல்லையா, தேவகியுடைய கர்ப்பத்துல சாட்சாத் பகவான் வந்து அவதாரம் எடுக்க போறார் அப்படின்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை கொட்டுறதுன்னு இவரை வந்து பெட்ரோலே ஊத்திட்டு போயிட்டாரு. ஏற்கனவே கம்சன் வந்து எரிஞ்சுன்னு இருக்கான், இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தினா என்ன ஆகும்? அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா கம்சனுக்கு இப்ப பயம் வந்துடுச்சு, என்ன இப்ப விஷ்ணுவே வந்து குழந்தையா பிறந்துருச்சோ அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. கம்சன் இன்னும் பயம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பயம் அதிகமாகி என்ன பண்ணிட்டான், ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தேவகியும் வசுதேவரும் மாளிகையில தான் இருந்தா இல்லையா, இப்ப அவங்களை வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி சங்கிலியோட தூக்கி அவங்கள ஜெயில போட சொல்லியாச்சு. நாரதர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா அசரீதியும் இப்படிதான் சொல்லுச்சு. ஸோ அதனால இவ 2 பேரையும் வெளியே விடவே கூடாது, எடுத்து நம்ம ஜெயில போட்டுடலாம். யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் கொன்னுடலாம், இப்ப என் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னுட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா இதெல்லாம் பத்தி நமக்கு வந்து ஹரிவம்சம் அதுல வந்து நம்ம பார்க்க முடியும். முக்கியமா பகவானுடைய, ஏன்னா பகவான் பிறக்கிறாரு, ஏன்னா பகவானுடைய தோற்றம் அவ்வளவு சிறந்தது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தியக்த தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. ஏன்னா பகவானுடைய தோற்றம் அவ்வளவு சிறந்தது. ஏன்னா பகவான் பிறந்தார்னு நம்ம வந்து கேள்விப்பட்டாலே நாம பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு முறை, ஓகேங்களா? ஸோ பகவானுடைய லீலைகள், பகவானுடைய அனைத்து விஷயங்கள் கேட்க கேட்க, ஏன்னா அதெல்லாம் நித்தியமானது, அவ்வளவு சிரேஷ்டமானது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆனா அதை கேட்கும்போது பக்தர்கள் சந்தோஷப்படுவாங்க, ஆனா இப்படி கம்சனை போன்ற அசுரர்கள் பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்படிதான் இங்க வந்து இவன் வந்து பயப்பட்டு இருக்கான். ஏன்னா பகவான் பிறந்து என்ன வந்து கொன்னுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னுட்டு வந்து பயப்படுறான். ஏன்னா நாரதர் சும்மா இருந்தாரா? இல்ல, எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு போயாச்சு. மாதரம் பிதரம் பிராத்ரும் சர்வாம்ச்ச சுக்ருதஸ்ததாம் நந்திஹி அசூத்ருபோ லுப்தா ராஜான பிராயச்சோ புவீம். அதாவது பேராசை காரணமாக என்ன பண்றாங்க, இப்ப நீங்க வந்து முகலாய ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தையை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாச்சு, தன்னுடைய சகோதரர்கள் அவங்க தான் ராஜாவா இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்கள கொன்னு குவிச்சுட்டு கடைசியில் அவுரங்கசீப் என்னவா பண்ணிட்டான், தான் ராஜாவா வந்துட்டான் இல்லையா? ஸோ அதே போலதான், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அசுரர்கள், அசுர ராஜாக்கள். அதே வேலை இப்ப வந்து கம்சன், ஏன்னா இதெல்லாம் இப்ப நடந்தது, முகலாய ஆட்சி இப்ப வந்தது, கம்சன் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கம்சன் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இவங்களும் இப்படி மாறி போயாச்சு. ஸோ கம்சன் என்ன பண்றான், அவனும் கண்மூடித்தனமாக யார் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டுட வேண்டியதுதான். ஏன்னா இப்படிப்பட்ட பேராசைக்காரர்கள் அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தாய் தந்தை சகோதரர்கள் நண்பர்கள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆத்திரம் கோபம் அகங்காரம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எக்கடு கெட்டாவது போகட்டும், பெத்த தாய் தந்தையாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாரையும் கொண்டுட வேண்டியதுதான். அப்ப இவங்க மட்டும் 1000 வருஷமா வாழ்ந்துட போறாங்க, எப்படி இருக்கு பாருங்க அவங்க பண்றது. ஆத்மானம் இஹ சஞ்சாதம் ஜானனம் பிராக் விஷ்ணுனா ஹதம் மகாசூரம் காலநேமிம் யதுபிஹி ச விருதி அத. ஸோ
ஏன்னா ஆல்ரெடி நாரதர் என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, கம்சா இதுக்கு முன்னாடி நீ வந்து காலநேமின்ற ஒரு அசுரனாக பிறந்திருந்த. அப்போ என்ன பண்ணாரு தெரியுமா? விஷ்ணு வந்து உன்னை கொன்னுட்டாரு. இப்பவும் நீ வந்து எது வம்சத்தில் பிறந்திருக்க. ஆனா இங்க பாரேன், இந்த எது வம்சம், போஜ வம்சம், அந்தக வம்சம் எல்லா வம்சத்துலயும் தேவர்கள் தான் வந்து பிறந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஆகாஷவாணி சொன்ன போல விஷ்ணு வந்து பிறக்க போறார். கண்டிப்பா இப்ப உன்னையும் அவர் வந்து கொன்னுட போறார் அப்படின்னுட்டு இன்னும் அவனுக்கு வைத்தறிச்சலை கலப்பி விட்டாச்சு. இன்னும் அவனுக்கு பயத்தை ஊட்டி விட்டாச்சு அவர். ஸோ கம்சனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்து பயம் அதிகமாயிட்டே இருக்கு. யாரையுமே வைக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்காக எல்லாரையும் கொல்ற அளவுக்கு அவனுக்கு கோபமும் ஆத்திரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, விரோதம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நாரதர் சொன்னார் இல்லையா, பகவானுக்கு விரோதிகள் யாரு அப்படின்னா நாஸ்திகர்கள், அசுரர்கள். அந்த குலத்துல பிறக்கிறத சொல்ற அவங்களுடைய குணங்கள்ல சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது உக்ரசேனம் ச பிதரம் யது யதும் போஜாந்த காதிபம் ஸ்வயம் நிக்ருஹ்ய புபூச்சே சூரசேனான் மகாபலகம். ஸோ உக்ரசேனர் மிகவும் சக்தி மிக்கவராக இருந்தார். அவருடைய மகன்தான் கம்சன். ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ராஜாக்கள், எது வம்சம், போஜ வம்சம், அந்தகம், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சூரசேனன் ஒரு நாடா இருந்துச்சு. இப்ப எல்லாத்துக்கும் தான் ராஜாவாகணும் அப்படின்ற அந்த உணர்வு கம்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றான்? அப்பாவை தூக்கி ஜெயில போட்டாச்சு, சகோதரி சகோதரி கணவர் எல்லாரும் தூக்கி ஜெயில போட்டாச்சு. யார் இப்ப கம்சனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுற வேண்டியதுதான். யாரையும் வாழ விடக்கூடாது, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற அந்த எண்ணம் இப்ப யாருக்கு வந்தாச்சு? கம்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்ப இவனுடைய அட்டூழியம் ஜாஸ்தி ஆகுது. இதோட நமக்கு வந்து முதல் அத்தியாயம் முடியாது. ஸோ 2வது அத்தியாயத்துல கர்ப்பத்துல இருந்து, யாருடைய கர்ப்பத்துல இருந்து? தேவிகியோட கர்ப்பத்துல இருந்து யாரெல்லாம் பிறக்கிறாங்க. 7வதா யார் பிறக்கிறாரு? பலராமர். ஸோ அப்புறம் கிருஷ்ணர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கம்சன் என்னென்ன அட்டூழியம் பண்ண போறான், எவ்வளோ கெடுதல் பண்றான். ஏன்னா தன்னுடைய சகோதரி, ஏன்னா தந்தையே தூக்கி ஜெயில போட்டான், சகோதரி சகோதரி குழந்தைகள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. என்ன பண்றது? ஸோ அப்படிதான் இருக்கு அவனுடைய புத்தி. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.